மத்தியில் இந்தியா கூட்டணி அரசு அமைந்தால் அது சமூக நீதி அரசாக இருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். விழுப்புரம் வி சாலையில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், பாஜகவால் படுகொலியில் விழுந்துள்ள நாட்டை மீட்பதற்கான தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளதாக தெரிவித்தார். நம்முடைய கோரிக்கையை ஏற்று காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில அருமை சகோதரர் ராகுல் காந்தி என்ன அறிவிச்சிருக்கிறார்? இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதும் நாடு முழுவதும் சமூக பொருளாதார சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்ப 50% என்பதை உயர்த்த சட்ட திருத்தம் செய்யப்படும். காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை நம்ம நாட்டை படுகொலியில் தள்ளிய பாஜகவிடமிருந்து மீட்கும் தேர்தல் அறிக்கை. மத்திய அரசு பணியாளர்களில் 3% கூட இதர பிற்படுத்தப்பட்டோர் இல்லை என்று குறிப்பிட்ட மு.க.ஸ்டாலின், ஒவ்வொரு முறையும் இடஒதுக்கீட்டுக்காக போராடும் நிலையை பாஜக ஏற்படுத்துவதாகவும் கூறினார். நாட்டை நிர்வகிக்கும் ஒன்றிய அரசு செயலாளர்கள் 3% கூட பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் இல்லை. அதே போல ஒன்றிய அரசோட உயர்கல்வி நிறுவனங்கள்ல இருக்கிற பேராசிரியர், உதவி பேராசிரியர் போன்ற பணிகள்ல இப்பவும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களையும் பட்டியலின பழங்குடிய சமூகங்களையும் சேர்ந்தவங்க இடஒதுக்கீடு முறையில தேர்வாகிறது இல்லை. இதை பத்தி எதிரில் கூடியிருக்கக்கூடிய நீங்க சிந்திச்சாகணும். ஈரோடு மாவட்டம் உட்பட கொங்கு மண்டலம் செழிப்பதற்காக அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் 15% பணிகளை கூட முடிக்காமல் திமுக அரசு கிடப்பில் போட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறினார். கவுந்தப்பாடியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் தடையில்லா மின்சார விநியோகத்தை உறுதிப்படுத்திய நிலையில் திமுக என்றாலே மின்வெட்டு வந்துவிடும் என்று தெரிவித்தார். திமுக வந்தாவே கரண்ட் கட்டு வந்துடும். கரண்டுக்கும் திமுகவுக்கு நம்ம நெருக்கம் உண்டு. விடியா திமுக அரசு வந்தாவே பவர் கட்டு வந்துடும். ஆனா அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை தடையில்லா மின்சாரம் விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இந்த 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இது சரியா செய்யறாங்க. இதைத் தொடர்ந்து ஈரோடு கஸ்பாப்பேட்டையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய இபிஎஸ், எந்த இடத்தில் மக்களை சந்தித்தாலும் திமுக ஆட்சி எப்போது வீட்டுக்கு அனுப்பப்படும் என்று கேட்பதாக கூறினார். தமிழகத்தில் உள்ள முதலீட்டாளர்களை ஸ்பெயினுக்கு அழைத்துச் சென்று ஸ்டாலின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவது சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள முதலீட்டாளர்களை ஸ்பெயினுக்கு அழைத்துச் சென்று ஸ்டாலின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவது சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். ஸ்பெயினுக்கு போய் அங்க இருக்கிற தொழில் முதலீட்டாளர் இருக்கல, தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபர்களை ஸ்பெயினுக்கு அழைத்து அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். எப்படி மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபர்கள் சென்னைக்கு வரவழைச்சா அங்கேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடலாம். ஆனா இதை சாக்காக வைத்துக் கொண்டு ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று அங்க தமிழ்நாட்டு தொழிலதிபரை அழைத்து அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். இதில் தான் மக்களுக்கு சந்தேகம் வருது. இந்தியாவில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை என்ற முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, ப. சிதம்பரமும் அவரது தலைவர் ராகுலும் தான் வேலையில்லாமல் இருக்கின்றனர் என்றார். கோவை சோமனூரில் பிரச்சாரத்துக்கிடையே அண்ணாமலை செய்தியாளர்களிடம் பேசினார். ப. சிதம்பரமும் அவருடைய குடும்பமும் வேலை இல்லாம இருக்காங்க. ப. சிதம்பரத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவரும் வேலை இல்லாம இருக்காங்க. அவங்க 2 பேரும் வேலை இல்லாம இருக்காங்க அப்படிங்கறக்கா இளைஞர் வேலை இல்லாம இருக்காங்க சொல்லாமா? பாஜக வெற்றி பெற்று வந்தால் சோமனூரில் ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் எனவும் அண்ணாமலை உறுதியளித்தார். சோமனூர்ல ஜவுளி பூங்கா மத்திய அரசு அமைக்கும். ஜவுளி நூல் வங்கி கொண்டு வந்தாவே ஒரு நூலுடைய விலையை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களில் தடுப்பணைகள் கட்டும் நிலையில் தமிழகத்தில் அமைச்சர் துரைமுருகன் இதுவரையில் ஒரு அணையையாவது கட்டியுள்ளாரா என்று அன்புமணி கேள்வி எழுப்பினார். ஆற்காட்டில் தமது கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், டாஸ்மாகுக்கு மது சப்ளை செய்யும் திமுகவின் ஜெகத் ரட்சகன் வேண்டுமா அல்லது மது கடைகளை மூடிய பாமகவின் பாலு வேண்டுமா என வாக்காளர்களிடம் வினவினார். கலைஞர் அவர்கள் பிரிந்த நேரத்தில் அவருடைய உடலை சென்னை மரீனா கடற்கரையிலே அண்ணா
நினைவகம் அருகிலே அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என திமுக ஆசைப்பட்டார்கள். ஸ்டாலின் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆளுநர் வீட்டுக்கு அருகில் காமராஜ் மண்டபம் அருகிலே தான் அங்கே 1 ஏக்கர் நிலத்தை அங்கே ஒதுக்கினார்கள். திமுக ஸ்டாலின் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தொடர்ந்தார். அவசர வழக்கு. ஆனா அந்த வழக்குக்கு ஒரு தடை என்னன்னா, அதற்கு முன்பு ஐயா சொல்லி பாலு மூலமாக ஒரு வழக்கு நாம போட்டோம். என்னன்னு, சென்னை மரீனா கடற்கரை, அது பொதுமக்கள். இது உடனடியே பாலு எனக்கு 10 மணிக்கு போன் பண்றார். ஐயா, இந்த மாதிரி வழக்கு போட்டோம், அந்த வழக்கை நம்ம திரும்ப பெற்றாதான் நீதிபதி அந்த வழக்கை எழுத்துப்பாங்கன்னு சொல்றாங்க, அவசர வழக்கை எழுத்துப்பாங்கன்னு சொல்றாங்க. ஐயாவுக்கு போன் போட்டு ஐயா படுத்துட்டாரு, காலையில தான் ஐயா கிட்ட பேச முடியும், என்ன பண்ணலான்னு கேட்டார். 1 நிமிடம் கூட நான் சிந்திக்கல. பாலு, அந்த வழக்கை உடனடியாக வாபஸ் பெறுங்க, திரும்ப பெறுங்க, அது யோசிக்கவே வேண்டாம். பாலுவும் கேட்டார், ஐயா காலையில ஏதாவது சொல்லுவார்னா, பாலு நான் பாத்துக்கிறேன், ஐயா நான் சொல்லிக்கிறேன், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, இது கலைஞர், அதனால நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உடனடியாக அன்னைக்கு 1 மணிக்கு ராத்திரி வழக்கு நடந்தது. ராத்திரி 1 மணிக்கு பாலு நீதிமன்றம் போயிட்டு அங்கே ஒரே வார்த்தை, நாங்கள் வழக்கை திரும்ப பெறுகின்றோம் என்று சொன்னவுடன் நீதிபதிகள் அங்கே கலைஞரை அண்ணா, அதாவது மரீனா கடற்கரை அண்ணா அவருடைய நினைவிடம் பக்கத்தில் அடக்கம் செய்யலாம் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்தார்கள். அது அடுத்த நாள் நடந்தது. வடசென்னை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அமுதினியை ஆதரித்து சென்னை தண்டையார்பேட்டை, பழைய வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரத்தின் இடையே செய்தியாளர்களிடம் பேசினார். எல்லாம் தேர்தல் நாடகம் தங்கச்சி, வேற ஒன்றும் இல்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காங்கிரஸ் இன்னைக்கு நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு தான் அதிகாரத்துக்கு வரப்போதா தங்கச்சி? விடுதலை பெற்ற இந்தியாவை இத்தனை ஆண்டுகள் ஆண்டது யாரு? 1/2 நூற்றாண்டுகளுக்கு மேலே ஆண்டது யாரு சொல்லுங்க? அப்பனா நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காம எங்க போன? நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற முறை நடைமுறைப்படுத்தப்படாது. அது காங்கிரஸ் சொல்ல வேண்டியது, காங்கிரஸ் சொல்ல வேண்டியதில்லை, எவராலையும் நடைமுறைப்படுத்த முடியாது. நீங்கள் வேணால் பாருங்கள், அது சாத்தியமில்லாத ஒன்று. நீ ஒரே நாடு ஒரே தேர்தலில் வைக்கிற, நீ எதுக்கு பீகாரில் 40 தொகுதியை 7 கட்டமாக நடத்துகிறீங்க? 14 தொகுதிக்கு அஸ்ஸாமில் எதுக்கு 7 கட்டமாக நடத்துகிறீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தலில் வைக்கிறவர் நீங்கள் எனக்கு ஒரே கட்டமாக நடத்துகிறீங்க, அது மாதிரி பீகாரில் நடத்து, அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் நடத்து, அங்கே 7 கட்டமாக நடத்துகிறீங்க. அது நடக்காது தங்கச்சி. ஒரே சட்டம், இந்த ஒரே தேர்தல், அதெல்லாம் சும்மா பேசிட்டு இருக்கலாம்.